அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து நான் சொல்லும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி ஜூலை மாதத்தின் முதல் தேதி, ஆனி மாதத்தின் 17ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய வளர்பிறை சஷ்டி திதியானது இருக்குது. நேற்று மதியம் 1:08 அப்படிங்கும்போதே இந்த சஷ்டி திதியானது தொடங்கிடுச்சுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியம் 1:49 அப்படிங்கும்போது முடியுது. அதன் பிறகு நமக்கு சப்தமி திதியானது தொடங்குது. முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய செவ்வாய்க்கிழமையிலேயே இந்த சஷ்டி திதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மாத துவக்கத்திலே இதெல்லாம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக இன்றைக்கி ஆனி மாதத்தின் 17ஆம் தேதி, இதனுடைய கூட்டுத்தொகை 8. இந்த 8ங்கிறது அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்குது. இதுவும் ஒரு சிறப்பு. அடுத்தது இன்றைக்கி 897 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, 786 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, மதியம் 1:50 மேலே 77 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, இதெல்லாமே அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படி வருது என்பது குறித்து இதுக்கு முந்தைய பதிவுகள்லேயே, அதாவது நேற்றிலிருந்தே நான் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்ம குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட முறையில் எடுத்துக்கிட்டோம், கையில் ஒரு சிம்பலை வரைஞ்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது அது நல்ல ஒரு செல்வ வளத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மாதம் முழுக்க பண வரவை கொடுக்கும். அடுத்ததாக நிலைவாசலில் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட பொருளை தூவி விடுவதன் மூலமாகவும் நல்ல ஒரு வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி கற்பூரவள்ளி இலை 1 கிடச்சிச்சின்னா கூட நான் ஒரு மெத்தடு சொல்லியிருப்பேன். அதன்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு பண வரவில் மாற்றம் உண்டாகிறத நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது நிறைய முறை டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, ப்ரூஃபும் பண்ணியாச்சு, செய்முறை விளக்கத்தோடு செஞ்சு காட்டியிருப்பேன். அதன்படி நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நான் மேலே சொன்ன வீடியோனுடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் வரும், பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பதிவு குறித்து நம்ம பார்த்துடலாம். நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த கடனை கட்டுறதுக்கே சரியாக போயிடுது, கையில் 4 காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்காக இந்த பரிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது, அல்லது பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் சரி, பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, அவசியம் செய்யுங்க. இப்போ நான் தம்ப்நெயிலில் ஒரு நேரம் சொல்லியிருப்பேன் பாருங்கள், மதியம் 1:15 1:16. அது என்ன அந்த குறிப்பிட்ட 1 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாளில் 1 to 2 அப்படிங்கிறது செவ்வாய் ஓரை. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் அந்த குளிகை நேரம் வருது பாருங்கள், குளிகை நேரம் அப்படிங்கிறது 12 மணியிலேருந்து 1:30 வரைக்கும் வரும். இப்போ இந்த நேரம் மேட்ச் ஆகுது நமக்கு. மேலும் 1 to 1:59 இந்த நிமிஷம் வரைக்குமே நம்ம எல்லா விதமான பரிகாரங்களும் செய்யும்போது சீக்கிரமாகவே நமக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி 1ங்கிற நம்பருடைய ஆற்றல் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நான் சொன்ன அந்த 1 நிமிஷத்துக்குள்ளார வளர்பிறை சஷ்டி திதியும் இருக்குது. ஏன்னா 1:49 வரைக்கும் அது இருக்குது. இப்படி எல்லா சிறப்பும் சேர்ந்து அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த 1 நிமிட பரிகாரம் குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதன்படி செஞ்ச நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை தீர்ந்ததாகவும் எங்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். அந்த சக்தி வாய்ந்த அந்த 1 நிமிஷம் மற்ற செவ்வாய்க்கிழமையில் வரதை காட்டிலும் இன்றைக்கி இத்தனை சிறப்புகளும் இருக்குது இல்லையா? அதனால் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி 12:34 மேலே நமக்கு உத்தர நட்சத்திரமும் தொடங்குது. அதாவது இந்த உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது நடராஜருக்கு உகந்தது. இந்த நாளில் நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. பவர்ஃபுல்லான இந்த 1 நிமிஷத்தில் நீங்கள் பணம் சேமிக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, புதுசாக ஒரு பர்ஸு எடுத்துக்கோங்க. அல்லது ஏதாவது ஒரு கிஃப்ட் கவர் மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஓகே. இல்லைன்னா ஏதாவது உண்டியல் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே. அதில் நீங்கள் சேவிங்ஸுக்காக, அதாவது எனக்கு கடனெல்லாம் இல்லை, பணம் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ நான் சொன்ன அந்த நேரத்தில் நீங்கள் பர்ஸ்லேயோ
இல்லை ஹேண்ட்பேக்லேயோ இல்லை தனியாக அது ஏதாவது இனிமேல் நான் இதில் சேர்த்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான பணவரவு வந்து உங்களுக்கு கொடுக்கும். மென்மேலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதே போல் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பேரை ஒரு பேப்பரில் எழுதி அந்த அமௌண்ட்டையும் எழுதி அது கூட ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ சேர்த்து வச்சு அதை வந்து ஒரு பர்ஸ்லையோ இல்லை மொய் கவர்லையோ வைக்கும்போது சீக்கிரமாக அந்த கடன் அடைப்பதற்கான பணவரவு வந்து உண்டாகும். சீக்கிரமாகவே அடைச்சி முடிச்சிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ சேமிப்பும் பெருகணும் கடனும் அடைக்கணும்னா நீங்கள் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிடுங்க. அதாவது 1:15 1:16 வந்து பண்ணிவிடுங்க. முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த காசை மட்டும் நம்ம போட்டு வச்சிடலாம். இப்போ கடன் தீரணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து சொல்லுங்கள். இது குறித்து நம்ம சேனலில் நிறைய முறை வந்து பார்த்துருக்கோம். இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னாவே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். இப்போது எவ்வளோ கடன் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லி கேன்சல் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுங்கள். 10 லட்சம் கடன் கேன்சல், 20 லட்சம் கடன் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும். அத்தனை விதமான கடன் பிரச்சனையும் தீரும் அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணவரவு வந்து உண்டாகும். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு நிமிஷத்தை யாருமே தவற விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.